வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கமெண்ட்ஸ்க்கான பதில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டென்சிங் செல்வராஜ் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி ரீசெண்டாக இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸ்லாம் இருக்குல்ல, அதில் கூட ஷாமி டயலர் இருக்கிறத நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அப்படி தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாமி டயலர், இந்த மீ டயலர் இருக்கு இல்லையா, அது போக்கோ ஃபோன்ஸ்லையும் இருக்குது அண்ட் ரெட்மி ஃபோன்ஸ்லையும் இருக்குது. மீ ஃபோன்ஸில் தான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஷாமி 14 சிவியில் கூட ஷாமி டயலர் தான் ப்ரோ இருக்குது. அந்த கால் ரெக்கார்டிங் பிரச்சனைலாம் இல்லாமல் ப்ராப்பராக அந்த ஓல்டு டயலர் தான் இருக்குது. டயலர் அந்த கூகுளோட ஃபோன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்புக்கு அவங்க வந்து கூகுளோட பண்ண டைப் வந்து வெறும் ஹை அண்ட் ஃபோன்ஸுக்கோ அப்படின்னு தோணுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மீ 12 ப்ரோ, மீ 13 ப்ரோ, ஷாமி 14, இந்த டிவைசஸ்க்கு ஷாமி 14 அல்ட்ரா இதுக்கு மட்டும்தான் டைப் பண்ணாங்களோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஏன்னா இப்போது நான் தான் சொல்கிறேனே, சிவியில் பார்த்தா ஷாமி டயலர் இருக்குது, அப்புறம் ரெட்மி சீரீஸ்லாம் பார்க்கும்போது ஷாமி டயலர் இருக்குது. ஸோ ஆமாம் ப்ரோ, ஷாமி டயலர் இருக்குது. இந்த மாதிரியான ஃபோன்ஸில் ஷாமி டயலர் தான். ஸோ கால் ரெக்கார்டிங் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேணாம். ரமணேஸ்வர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் புயல் அப்போ பாண்டிச்சேரியில் ஜியோலாம் கிடைக்கவே இல்லை ப்ரோ. பிஎஸ்என்எல் ப்ரொவைடட் 2G நார்மல் கால்ஸ் அண்ட் மெசேஜ் என்னால் பண்ண முடிஞ்சது. ஏர்டெல் அண்ட் விஐ ப்ரொவைடட் குட் 4G ஸ்பீட். ஜியோ படுத்துட்டான் இல்லையா, ஓவர் ஹைப் தான். ஜியோவை சுற்றி கொஞ்சம் நல்லா ஹைப் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. இப்போ இந்த ரிப்ளை பாருங்களேன், மேக்ஸ் மோர் சென்ஸ் அப்படின்னு தான் தோணுது. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, ரெட்மி நோட் சீரீஸ் அவங்க 25K ப்ளஸ் கொண்டு போயிருக்க கூடாது. ரெட்மியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னென்னா 20Kக்குள்ளே இருக்கிற பட்ஜெட் ஃபோனு. இதனால தான் நோட் சீரீஸ் ஃபேமஸ் ஆச்சு. பட் இவன் அந்த செக்மெண்ட்டை விட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணுறான். இது தப்பு. நீங்கள் சொல்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எது தேவையோ, ஸோ இதுதான் பாயிண்ட்டிங்க, எது தேவையோ, எந்த ஃபீச்சர்லாம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதாவது எதெல்லாம் வேல்யூ ஃபார் மணி ஃபீச்சர் மட்டும் வச்சு 20Kக்குள்ளே விடலாம் ரெட்மி நோட் சீரீஸு. பட் அவங்க இன்டென்ஷனலி ப்ரைஸ் புஷ் பண்ணுறாங்க. பையிங் பவர் அதிகமாகிறதுனால இதுவும் ஒரு பாயிண்ட், பையிங் பவர். இப்போ நிஜமாவே எல்லாருக்கும் பையிங் பவர் அதிகமாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசில் ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு, அதாவது செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். வேலையில் ஜாயின் பண்ணதும் ஃபஸ்ட்டு பண்ணுவது எப்படி, அதாவது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் வைக்கிறோன்னு வைங்க. அந்த செக்லிஸ்ட்டில் கண்டிப்பாக பை அன் ஐஃபோன் அப்படின்னு இருக்குங்க. அந்தளவுக்கு ஆகிடுச்சு. கரண்ட் ட்ரெண்ட் அப்படி இருக்கா இல்லையா? நீங்கள் நியாயத்தை பேசுங்க. மெஜாரிட்டி எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஸோ கரெக்ட் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் அந்த பர்ச்சேசிங் பவர் அதிகமானனால இவங்களும் புஷ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட் தான். அடுத்து பையிங் பட் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் பையிங் பவரை புஷ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே ஐ யூஸ்ட் ரெட்மி நோட் 5 ப்ரோ ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் ஹேவ் அ குட் இம்ப்ரெஷன் அபவுட் இட். இப்போ அது அவுடேட்டட் அண்ட் ஐ வாண்ட் டு அப்கிரேட் அ நியூ ஃபோன். அண்ட் இப்போ அதே நோட் சீரீஸ் வாங்க வந்தால் ப்ரைஸிங் பாருங்கள். நோட் 5 ப்ரோ நான் 13Kக்கு வாங்கினேன். பட் இப்போது 35Kக்கு இப்போயும் இதுவும் லாஜிக் தான். 35Kக்கு ரெட்மி நோட் சீரீஸ் வாங்குறதுக்கு வேறு ஏதாவது ஃபோன் வாங்கிடுவேன், இன்னும் பெட்டர் பிராண்ட் வேல்யூவோட. இந்த பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ஓரளவுக்கு நிஜமாக நல்லாயிருக்கு, சாம்சங்க்கு நல்லாயிருக்கு, கூகுளோட பிக்சலுக்கு ஓகே, அப்புறம் ஐஃபோன். இதுக்கிடையில் தான் நீங்கள் பிராண்ட் வேல்யூ ஓரளவுக்கு நல்லா பார்க்க முடியும். மற்ற எல்லா ஃபோன்ஸும் எந்த பிராண்ட் நீங்கள் வாங்கினாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நீங்கள் ஓப்போ வாங்கினாலும் சரி, விவோ வாங்கினாலும் சரி, இல்லாட்டி ஐக்கூ வாங்கினாலும் சரி, அப்புறம் ரெட்மி வாங்கினாலும் சரி, ஷாமி வாங்கினாலும் சரி, இது எது வாங்கினாலுமே பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ உங்களோட டிசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பிராண்ட் வேல்யூ நோக்கி நீங்கள் இப்போ போகிற மாதிரி இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வரும்போது ஃபீச்சர்ஸ் காம்ப்ரமைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிராண்ட் வேல்யூ வேணுன்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போது நீங்கள் நோட் 5 ப்ரோ வாங்கினீங்க, இப்போ ப்ளஸ்ன்றதை வேறு ஆட் பண்ணனால தான் பட்ஜெட் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி கன்சிடர் பண்ணும்போது நோட் 5 ப்ரோக்கு அடுத்த அப்கிரேட் இப்போ லேண்ட் ஆகிறதா இருந்தால் 14 ப்ரோவாக இருக்கும். 14 ப்ரோ 25K அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரல் கொஸ்டின் தான். 13Kக்கு வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனை வருஷம் கழிச்சு நோட் 5 ப்ரோவை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசனுக்கு இந்த பக்கம் வந்து 14 ப்ரோவை வைங்க. ரெண்டுத்துலேயே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். பில்டு குவாலிட்டி எல்லாமே கம்பேர் பண்ணுங்கள். ஓவரால் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இப்போ ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. இதை தான் நான் கேட்குறேன் எல்லாருக்கிட்டையும். ஓகே, வெறும்னே வந்து நான் ஸ்பெக் ஷீட் மட்டும் பார்த்து நான் என்றைக்குமே பேச மாட்டேன். ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிற ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்டுங்கிற ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இப்போ டெலிவர் பண்ணுற மெட்டீரியல்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இப்போ நோட் 5 ப்ரோ வந்து ஒரு சில டாஸ்க்கு கொடுக்கும்போது ஹீட் ஆச்சா இல்லையா, இப்போ அதே மாதிரியான சிமிலர் டாஸ்க்கை வந்து இப்போது 13 ப்ரோவில் கொடுக்கும்போது, அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, நோட் 5 ப்ரோவில் வந்து நான் இப்போ ஜென்சன் இம்பாக்ட் ஆடணும், அதே வந்து நான் இப்போ இதில் ஆடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நோட் 5 ப்ரோவில் 1080p வீடியோ கண்டினியூஸாக எடுக்கும்போது எப்படி இருந்தது, அண்ட் இப்போ வந்து 1080p வீடியோ எடுக்கும்போது கண்டினியூஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்கிறேன். ஸோ எவால்விங் டெக்னாலஜியில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆகிட்டே தான் போகும். அது பெட்டர் ஆகும்போது சில விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது Gorilla Glass Victus 2
யார் கேட்டா அப்படின்னு வேணால் சொல்லலாம், அது நியாயம்தான். பட் இந்த மாதிரியான பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து வாங்குற கூட்டம் அதிகமாக இருக்கே. இப்போ எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி வீடியோவை பார்த்து, அதாவது ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன, எந்த ஃபோன் வாங்கணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்காக வாங்கணும், எதுக்காக நான் இந்த டியூரபிளான டிவைஸை வாங்கணும், ஓப்போ வந்து F27 ப்ரோ சொல்கிறான், இந்த மாதிரி 2 மீட்டர் 1 மீட்டர் உயரத்துலேருந்து விழுந்தாலும் உடையாதுன்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்குற கேங்கு ஒரு பக்கம், அதெல்லாம் கிடையாது, கிளாஸ் தான், ஸ்க்ராட்ச் ஆகலாம், கீழே போட்டால் உடையலாம் அப்படிங்கிறத புரிதலோடு வாங்குறவங்களும் ஒரு பக்கம். ஸோ இந்த புரிதலோடு வாங்குறவங்க தான் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் அதிகமாக இருக்கீங்க. ஆனால் கன்சியூமர்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அதில் சொற்பமாக தான் இருப்பீங்க. இதுதான் இங்கே ப்ராப்ளம். இந்த மைண்ட் செட் எல்லாருக்கும் வர மாட்டேங்குது, இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. திரும்பியும் நான் தான் சொல்கிறேன், என்ன மாதிரி ஆள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு யோசிங்க. 1000ல் என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மி. உங்களை மாதிரியான ஒரு ஆள் வந்து 1000ல் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், அதுவும் கம்மி. ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களோட திங்கிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் ஒரு ஜென்ரல் கன்சியூமர் அந்தளவுக்கு திங்க் பண்ண மாட்டாங்க. என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே நான் சொல்லணும்னா, என் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்களாக இருக்கட்டும், என்னோட கசின்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் என்ன இருக்குது இல்லைன்னா அவங்க யோசிச்சதே கிடையாது. எந்த லோகோ பின்னாடி இருக்குங்கிறத தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் ஜென்ரல் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனுங்கிற ஒரு விஷயமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. ஓப்போ வாங்கினா செல்ஃபி நல்லா எடுக்கலாமே சொன்னாங்க, 40,000 ரூபா என் பட்ஜெட், Reno 12 Pro சூப்பர் தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் இதுவே நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, 40K பெரிய பட்ஜெட், ஓகே இந்த 40Kக்கு நம்ம என்ன வாங்கலாம், நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஓகே கேமிங் கண்டிப்பாக நம்ம ஆடுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் ஒரு 12 போய் லேண்ட் ஆவீங்க. வாய்ப்புகள் அதிகம் இல்லையா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டால் Xiaomi 14 45Kலாம் விற்றுக்கிட்டு இருக்குது ஆஃபரே இல்லாமல், இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. பட் அவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. செல்ஃபி எடுத்தால் நல்லா எடுக்குமா அப்படின்னு கேட்குற ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால் இப்போ நீங்கள் போட்ட கமெண்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லலை, நீங்கள் போட்ட கமெண்ட்டையும் நான் அக்செப்ட் தான் பண்ணுறேன். ஆனால் இதை தாண்டி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்குது, ஆடியன்ஸ் பேஸ் இருக்குது. அவங்க எல்லாரும் நம்மளை மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போவாங்க, லைட் வச்சுருப்பாங்க, ஆஃப்லைன் மார்க்கெட்டில் லைட் வச்சுருப்பாங்க, லைட் ஃபோன் மேலே விடும், அந்த ஃபோனை கையில் எடுத்து பார்ப்பாங்க, இன்ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, செம்ம லைட்டாக சூப்பராக இருக்கியா, கேமராலாம் பார்க்க பயங்கரமாக இருக்கியா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்காங்களாமே, 32 மெகாபிக்சல் 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க, அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கணும், இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அப்போ தான் ஜோக் என்னன்னா, அந்த பக்கம் ஐஃபோனையோ இல்லாட்டி சாம்சங் ஃபோனையோ 1.25 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பாங்க. அதிலலாம் பார்த்தா 12 மெகாபிக்சல் இப்படி தான் இருக்கும். பிக்சல் பாருங்கள், இப்போ தான் பிக்சல் வந்து ப்ரோ சீரிஸில் மட்டும் 42 மெகாபிக்சல்னு வந்திருக்கு. அதுவும் அவுட் என்ன எடுக்க போகுது, பிக்சல் பின்னிங்கில் 10.5 MP தான் அவுட்புட் கொடுக்க போகுது. பட் மக்கள் கண்ணில் எது போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கர் கவுண்ட் அதுதான் போய் நிற்கும். அங்கே போய் பார்க்கும்போது சக்குன்னு சைடில் வந்து போட்டிருப்பாங்க, இது வந்து என்ன ஃபோன் அப்படின்னா Pixel 9 Pro XL அப்படின்னு போட்டு, அதில் கீழே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹைலைட் அப்படின்னும் போது டிஸ்பிளே சைஸு, கேமரா, மெகாபிக்சல், இதை தான் மெயினாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், கேமரா எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரோ, இது வந்து நான் எப்படி இதை கன்வே பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. நான் எப்படி உங்கள் எல்லாரையுமே பல ஆங்கிளில் யோசிக்கணும் அப்படிங்கிறத எப்படி தெளிவுபடுத்துறதுன்னு எனக்கு தெரியல. எப்பயுமே நம்ம வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ ஃபுட் வந்து எப்பயுமே நல்ல ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல இப்படி கடிவாளம் போட்ட மாதிரி போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் இது வந்து எப்படி தெரியுமா, கன்சியூமர் ஸ்பேஸ்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ நீங்களே ஹோட்டல் வைக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த ஹோட்டல் வைக்கும்போதே உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். அப்போ உங்களுக்கு புரியும் ஃபுட்டில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக இறங்கி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்ல வரேன். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறேன்னா, நானும் இனிஷியலாக அடித்து தம்சம் பண்ணி காரி துப்பியிருப்பேன். அதுக்கப்புறம் எப்போ இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் செய்ய முடியல, ஏன் செய்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது எப்போ புரியும் அப்படின்னா, நம்மளும் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது புரியும். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்பயும் ஒரு சில பிராண்டை நம்ம திட்டுவோம். அது ஏன்னு பார்த்தா, அவங்கக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கும், அவங்களால முடியும், பட் ஏன் பண்ணுறதில்ல, எந்த மார்க்கெட்டிங் அந்த ஒரு சொல்லுவாங்களே, என்ன ஸ்டண்ட்டுக்காக இதை பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை மணி மேக்கிங்கில் வந்து ரொம்ப ஒய்டர் ப்ராஃபிட்காக இதை பண்ணுறாங்களா, இல்லாட்டி இதுவே போதும்ன மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நோக்கி நம்ம மைண்ட் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய யோசிச்சுன்னு வைங்களேன், டீப்பர் டைவ் பண்ணோன்னா நிறைய கண்டுபிடிக்க முடியும். நிஜமாக நீங்கள் வந்து டேட்டா எல்லாத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டான டேட்டாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்படி அனலைஸ் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ Redmi Note 5 Pro அது வந்த டைமுக்கு அது ப்ரைஸு அது வேறு. பார்க்க போனால் Redmi Note 5 Pro iPhone 10ஓட பெட்டராக ஃபோட்டோ எடுத்த மாதிரியான சாம்பிள்ஸ் கூட என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சு, நடக்கலன்னு கிடையாது. அன்றைக்கி iPhone 10 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையான்னு நீங்கள் வேணால் போய் வெரிஃபை கூட பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டில் தான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவீங்களா, போய் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ அதுக்காக இன்றைக்கி இப்படி எவால்வேட் பண்ணலாமா, இன்றைக்கி இருக்கிற iPhone 15 ஆர் 16 Pro அதை வந்து ரெட்மியோட Note 14 Pro பீட் பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியுமா? ஏன்னா அன்றைக்கி வந்து iPhone 10ஓட வீடியோகிராஃபியும் கேவலமாக தான் இருக்கும்.
எத்தனை பேர் ஐஃபோன் 10 யூஸர் இங்கே இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஐஃபோன் 10ல் ரியர் கேமரா வீடியோ எந்த லட்சணத்தில் இருந்தது, பட் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து எந்த அளவுக்கு டிரான்சிஷன் இருந்தது, A11 பயானிக் A12 பயானிக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் எந்த அளவுக்கு மாறிச்சு, இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிருக்கு வீடியோகிராஃபி. இது எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டர் த ஹுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. NPU, ISP, ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே ஒர்க் பண்ணோம். இது எல்லாத்துலேயுமே அவங்க ஏற்படுத்தின அந்த டிஃப்ரென்ஸ் தான் வெளில ரிஃப்ளெக்ட் ஆகும். டக்குன்னு வெறும் சென்சாரை மட்டும் மாற்றினாலும் எல்லாத்தையுமே மாறிட முடியாது. ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது ப்ரோ. இதெல்லாம் பற்றி பேசினா சில விஷயங்கள் அப்படி திரும்ப ஆயிடுது. நீங்கள் இதை சொல்ல அதை சொல்லலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரியான டேட்டாலாம் ஏன் இது இப்போ ஏன் இது வந்து 200 கிராமுக்கு நல்ல ஃபோன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைங்களேன். இந்த ஃபோன் 200 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் 200 கிராம்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருது கரெக்டாக. ஆனால் 200 கிராமுக்கு ஏன் இது நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன். என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போகுது. ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன், அது ஹாப்பியாக இருக்குது. பட் எல்லாருக்குமே அதை கவனிக்கிற அளவுக்கு நேரம் இல்லையே. சாதாரணமாக பேசும்போதே எப்படி ஷார்ட்டாக பேசுறதுன்னு தான் நம்மகிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இல்லை ப்ரோ இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அதெல்லாம் வேணாம், இது சொன்னால் போதும், ஒர்த்தா இல்லையா அதை சொல்லிட்டு போ. வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா சுத்தம் மிக்ஸி ஓடுமா ஓடாதா அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்படி தான் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன தனியாக வந்து MKBHD பண்ணுற மாதிரி பாட்காஸ்ட்டுக்கு தனி சேனல், பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது தனி சேனல். இந்த சேனல் வந்து வெறும் ஷார்ட்டாக எப்போ பாரு வந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்க, இல்லாட்டி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோவே போடக்கூடாதுன்ற மைண்ட் செட்டோட தான் இந்த சேனலை ரன் பண்ணுமா? இந்த மாதிரியான கேள்வியும் என் மைண்டில் வந்து போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லலாம். நம்ம உங்களுக்கு தான் தெரியுமே, நான் கமெண்ட் செக்ஷன் மோஸ்ட்டாக நம்ம இதில் படிக்க முடியும். ஃபோனர்னால தான் கமெண்ட் செக்ஷன் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லா வீடியோவையும் போய் நம்ம மானிட்டர் பண்ண முடியாது, நம்ம மாடரேட்டர் கிடையாது. ஓகே. ஸோ அப்புறம் செந்தில்குமார் ப்ரோ, IEMக்கு பதிலாக JBL Tune 310C வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஆனால் IEMக்கும் இந்த JBL Tune 310Cக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் டைப் சி தான் 1500 ரூபா ஆக போகுது. IEMலேயும் நீங்கள் டைப் சி வாங்கிட முடியும் 1500 ரூபாய்க்கு. ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, அதில் கேபிள் மட்டும் மாற்றிட்டு போயிடலாம். IEMல மேலே இருக்க பட்டுக்கு மட்டும் அப்படி நம்ம ரிமூவ் பண்ணி மாற்றிட்டு போயிடலாம். பட் JBLலேயும் அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா ஐம் ஹாப்பி. அந்த ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் நோ. உங்களுக்கு வியர் அண்ட் டேரில் என்ன வேணால் அந்த கேபிள் வீணாக போச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது, அப்படியே வீணாக போயிடும். இதுதான் எங்கள் ப்ராப்ளம். IEM இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அதில் இருக்க ஆடியோ குவாலிட்டிங்கிறது செகண்டரி. அது மாதிரியான ஆடியோ குவாலிட்டியோ ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டெலிவர் பண்ண தான் செய்யும். IEMக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இதுதான் எனக்கு டாப்பாக வந்து நிற்கிது. எப்படின்னா எப்போனாலும் தேவைன்னா எதனாலும் நம்மளால் அந்த கேபிள் மட்டும் மாற்றிக்க முடியும். வேறு குவாலிட்டி கேபிளுக்கு போய்க்கலாம், 3.5mm கேபிளாக மாற்றிக்கலாம், இல்லை டைப் சி கேபிளாக மாற்றிக்கலாம், எதனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஃப்ளெக்சிபிள் அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. ஓகே. iPhone 12 லாஸ்ட் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காரு. நவ் மை பேட்டரி ஹெல்த் இஸ் 72. நவ் ஐ எம் ஃபேசிங் பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ். கேன் யூ சஜஸ்ட் மீ அ பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் பை எ நியூ மொபைல்? என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ, இப்போ கூட நீங்கள் வந்து இந்த ஃபோன் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, பேட்டரியை தவிர மீது எல்லாமே நான் சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேட்டரியை மட்டும் மாற்றிட்டு இன்னொரு 2 வருஷம் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு டிவைஸ்க்கு மூவ் ஆகிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் மூவ் ஆகணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. iPhone 12 எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கும் இப்போ iPhone 15 எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கும் டே டைமில் டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு நம்ம டிஃப்ரென்ஸ் பெருசாக ஸ்பாட் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் அந்தளவுக்கு வருத்தப்படுறதுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை. நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைனமிக் ஐலாண்ட் வேணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில ஃபீச்சர்ஸ் வேணும், டைப் சி போர்ட் இருக்கிறது நல்லது தான் ப்ரோ, ஐம் ஹாப்பி, இப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்கிரேட் ஆகிறதுக்கு ஒரு வேல்யூவான பாயிண்ட் கிடைக்குது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃபோனை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க, அதனால் யூஆர் எலிஜிபிள். பட் இங்கே ஃபேக்ட் என்னென்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆல்ரெடி நான் இதுக்கு லைட்னிங் ஆக்சசரி எல்லாமே வச்சுருக்கேன். எனக்கு டைனமிக் ஐலாண்ட் பற்றிலாம் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி இதுலேயும் iOS அப்டேட் வந்துட்டு இருக்கு. இதுவே போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பேட்டரி மாற்றிட்டு ஜாலியாக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.